உங்க லைஃப் இப்ப எப்படிமா போயிட்டு இருக்கு? என்னோட லைஃப் வந்து மேம் அதான் மேம் 1.5 வருஷம் நான் ஓட்டினேன். இல்ல 3 மந்த்லயே வந்து திரும்பி அந்த பைசா கேட்டு நீ கொடுத்துதான் ஆகணுன்ற மாதிரி ரொம்ப கட்டாயப்படுத்தி அடிக்க ஆரம்பிச்சாரு எங்க வீட்டுக்கார். கல்யாணம் 3 மாசத்துலயே யாராச்சும் பொண்டாட்டி அடிப்பாங்களான்னு எனக்கு வந்து அப்ப நான் பேசினேன். எப்படி நீ வந்து கையெல்லாம் வைக்கிற, நீ எதுவுமே இது வரைக்கும் சம்பாதிச்சு போல சொல்ற, ஒரு 4-5 வேலை தேடி சொல்லியாச்சு, எதுக்குமே போனா ஒரு நாள் போன என்ன அவன் அந்த வேலை செய்ய சொல்றானே, நானும் அதெல்லாம் செய்ய மாட்டேன். 2 நாள் போவாரு, அதுக்கப்புறம் 3 நாள், அதாச்சும் ஒரு வேலைக்கு என் கூட வருவாரு. 1 மந்த் என்ன கூட்டு போய் ஆபீஸ்ல விட்டு அவர் ஆபீஸ் போறதா போயிட்டு இருந்தாரு. அந்த ஆபீஸ்ல என்ன பிரச்சனை சொன்னாருன்னா, நான் வந்து 19 நாள் லீவ் போட்டதுனால பொய்யா என் அட்டெண்டன்ஸ் எல்லாம் ஆப்சென்ட் போட்டு பசங்க என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி பொய் சொல்ல 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 எனக்கு அவர் மேல இருக்க நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. என்னதான் உங்களை நம்பர் சொல்லி 3 மாசத்துல நான் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டுக்கு வந்து என்ன கூப்பிடவும் வரல, எதுவும் செய்யல. நேரா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு, என் பொண்டாட்டிக்கு வந்து நைட் ஆனா கண்டவன் போன் பண்றான், மெசேஜ் அனுப்புறான், நாங்க அதை கேட்டோன்னு சொல்லி என் பிள்ளைய மதிக்காம அடிச்சுட்டா அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. என் வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து, விசாரிக்க இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. நான் போய் பேசினப்ப நான் சொன்னேன் ஓப்பனா, என் செல்லெல்லாம் வாங்கி உடனே பார்த்தாங்க, எல்லாமே நான் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதுதான் மேம் நடந்தது. இவங்க வந்து நடந்ததெல்லாம் உண்மையை சொல்றீங்க. அவங்க எல்லாம் மெசேஜ் எல்லாம் என்னடா கெட்ட மெசேஜ் இருக்கு, இது ஒண்ணுமே இல்லையா அவ மெசேஜ்ல, இல்ல அவ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறா அப்படின்றலாம் சொன்னாரு. அந்த 3 மந்த் லிஸ்ட் அதெல்லாம் எடுத்தாங்க. எடுத்து பார்த்துட்டு, நீ சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லையாப்பா, இது வந்து நீ சந்தேகப்படாத, உன் பொண்டாட்டி வந்து வேலைக்கு தான் போறா, நீ தான் நம்பணும், யார் நம்பலன்னு சொல்லி கவுன்சிலிங் பண்ணி அவங்கள வார்ன் பண்ணாங்க. நீங்க 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் கேட்கணும், நீ லட்சாதிபதி வீட்டுல போய் பொண்ணை பார்த்து கட்டிருக்கணும். ஏழைன்னு தெரிஞ்சுதானே. ஆமா, நான் ஏழை பிச்சைக்காரின்னு பார்த்துதான் எனக்கு மதிச்சிருப்பான்னு தான் கொண்டு வந்தேன். பேசும்போதே நம்மள வந்து ஒரு மாதிரி கீழ்த்தரப்படுத்தி ஒதுக்கிடுவாங்க. போலீஸ் வந்து வார்ன் பண்ணி, என் பொண்டாட்டி கூட வாழறேன், வாரத்துக்கு ஒரு முறை போய் அவங்க அம்மாவை நீ காட்டணும், அவங்க அம்மா தான் தனியா இருக்காங்க, நீ ஏன் கூட்டிட்டு போய், என் அம்மா வீட்டுக்கு அந்த 3 மாசம் வரைக்கும் நான் போல. அப்புறமா கூட்டு போய் காட்டினாங்க. அதுக்கு சரின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த ஒரு கூட்டு போல. நான் என்ன பண்ணேன், எனக்கு சாட்டர்டே ஆனா ஆஃப் டே லீவ். சோ அந்த ஆஃப் டேல என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த ஈவினிங் நான் கிளம்பி வந்துருவேன் வீட்டுக்கு. வந்தப்ப நீ எவன் கூட போயிட்டு வர அப்படின்னு சண்டை. சரி, நான் அம்மா வீட்டுல இருக்கேன், நீங்க வந்து கூட்டு வாங்கன்னா நான் ஏன் வரணும், உன்னெல்லாம் கூப்பிட நாங்க ஏன் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. போலீஸ் வார்ன் பண்ண பிறகு இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இவங்க யாரோ லீகலா அட்வொகேட் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, 1 இயர் வரைக்கும் டைவர்ஸ் வாங்கி தர முடியாது, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த 1 இயர் வச்சு விவாகரத்து பண்ணணும்னு வச்சிருக்காங்க. அந்த 1 இயர் என் கூட வாழ்ந்தாரு, இருந்த நகை என்னோட பணம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அவங்க போட்ட ஒரு தாலி சரடு அது கொண்டு வாங்கியாச்சு, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஒரு ரவுடி வந்து செட் பண்ணாங்க. என்ன வந்து 3 மாசமா இவங்க வந்து பார்த்து உன்னை வந்து இது பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க போட்டோ எல்லாம் என் கைக்கு வந்துருச்சு. என்ன பண்ண சொல்லி? அதான் வந்து மிரட்டி வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு. அந்த ரவுடி வந்து உங்ககிட்ட சொல்றாரா? அதாச்சும் மேம், அவன் வந்து எனக்கு ஃபேவரா பேச வரல. அவங்களுக்கு பேசும்போது கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது சொல்றாங்க, நாங்க வந்து உன்னை இறக்கப்பட்டு வித்து இருக்கோம், நாங்க வந்து உன்னை ஃபுல்லா ஃபாலோ எல்லாம் பண்ணிருக்கோம், நீ எப்படியும் அது போல எதுவும் மாட்டாதனால நான் இப்ப உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன், மாட்டின்னா அங்கேயே உன்னை வந்து நாங்க நாஸ்தி பண்ணிருப்போம் அப்படின்றானுங்க. போலீஸ் வந்து உமன் போலீஸ் வந்தா கூட்டு வர வச்சு என்ன நைட்டு 8:30 மணிக்கு அந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அப்படி எல்லாம் இல்ல, 2 பிசி தான் இருந்தாங்க. இவன் வந்து சாரி கட்டிட்டு கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு வரா. வந்து என்ன கேக்குறானா, நீ என்ன அவனை அடிச்சியாமே, அதாச்சும் இந்த லேடிய பார்த்தது நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட போறேன்னு சொல்லி போலீஸ்ல. இவங்க அப்பா அம்மா புள்ள போயாச்சு, அவன் வந்து என் பிள்ளைய அடிச்சா அப்படி சொல்லி. அடிச்சியாமே, உன்னை தூக்கி பிராத்தல் கேஸ்ல நான் போட்டுட்டா அப்படின்னாங்க. அப்ப நான் வந்து சொன்னேன், மேம் நான் வந்து அன்எஜுகேட்டட் இல்ல, நான் வந்து படிச்சிருக்கேன், தயவு செஞ்சு நீங்க முடிஞ்சா நீங்க செய்யுங்க, முடிஞ்சா செய்யுங்க மேம், நான் இதை வந்து கமிஷனர் வரைக்கும் நான் கொண்டு போகாம விட மாட்டேன். நீங்க வந்து எந்த டைம்ல அவங்க வந்து ஆபீஸ் ஸ்டாஃப்னா அவங்களோட 6 o'clock டியூட்டி முடிஞ்சிச்சு. சோ அன்டியூட்டில வந்து அந்த அம்மா என்ன கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க. சரி, நீ வந்து சுமூகமா பிரிஞ்சுட்டுப்பா, அவன் தான் பாக்குறலாம் அப்படிதான் இருக்கான்ல, அவங்க ஃபேமிலியும் சரியில்லைன்னு தெரியுது, நீ போயிடு, எதுக்கு நீ இருக்க, போய் நீ வேற கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இரு. அவங்க ஐடியா தந்தாங்க. கமிஷனர் சொன்னதா இந்த ஐடியா. அவன் சரியில்லைன்னு தெரியல, நீ போயிடுமா, உன் லைஃப் வந்து சேவ் பண்ணு தான் நான் சொல்றேன் அப்படின்னாங்க. அது இருக்கட்டவங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு போனேன். அப்பயும் மாமியார் வீட்டுல தான் நான் இருக்கேன். திரும்ப போய் அப்போ 1 மந்த் இருக்கும்போது அடிச்சுட்டாங்க. ஒரு டைம் செம்மையா அடிச்சுட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப ஸ்டமக் பெயின் எல்லாம் வந்துருச்சு. அவர் தான் கூட்டு போய் அட்மிட் பண்ணாரு.
அட்மிட் பண்ணிட்டு என் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்பதான் என் அம்மாவுக்கு வந்து பிரச்சனை என்னன்னே தெரியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் இருக்காங்க. போன் பண்ணப்ப என் அம்மா வந்து கேட்டாங்க, என்னப்பாச்சு திடீர்னு வயிற்றுவலி கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், அட்மிட் பண்ற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்னும் அவளுக்கு ஏதோ தெரியல, ஏதோ சாப்பிட்டு இருக்கா, ஸ்டமக் பெயின் ஆயிடுச்சு, நான் வந்து சேர்த்தேன், எங்களால பாத்துக்க முடியாது, உங்க வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துங்க அப்படின்னு. என்னன்னா இந்த ரவுடிஸ் வந்து இவங்க செட் பண்ணியாச்சு. இவங்க வீட்டுல பிரச்சனை பண்ண அக்கம் பக்கத்து ஆளுங்க பாப்பாங்க, எது நடந்தாலும் இவங்க பொறுப்பாவாங்க. என் அம்மா வீட்டுல நடந்தா அதுக்கு அவங்க பொறுப்பு இல்ல. சோ அது வந்து இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து பிளான், அது எனக்கு அப்புறமா தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. 3 வருஷமா நான் சமைச்சு போடுறதுதான், 3 மாசமா நான் சமைச்சு போட்டு நான் என்னோட இதுதான், என்னோட பணம் தான் அப்பயும் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. இவ்வளவு நடந்த என் பைசாவை தான் செலவு பண்ணுவார். டெய்லி 500 300 எடுத்து போர் கேட்டா இன்டர்வியூ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேலை கிடைக்காது. விசாரிக்காம எஸ் மேம் தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா என்ன எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் தான் மேம் வேணும். நான் வந்து எந்த தப்புமே பண்ணல. எனக்கு வந்து பொய்யான பட்டம் கட்டி என்ன வெளியே அமைச்சிருக்காங்க. இது வந்து உள்ளுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா அங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து ஆபீஸ்ல யாரையோ வச்சுட்டு இருக்கா, அதனால எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, துரத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நான் உங்களை கேக்குறேன், ஹஸ்பண்ட் தான் வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஹஸ்பண்ட் இது வரைக்கும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாரா? எங்களை வச்சுக்கல மேம். பட் இப்ப நான் வந்து இந்த 1.5 வருஷமா வெளியே வந்திருக்கேன். இங்க எனக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த நரகத்துக்கு அந்த நரகம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. ஏன்னா பொம்பளைங்களே பேசுறாங்க, இது இப்படி வந்துச்சு, யார் செஞ்ச பாவமா அப்படி வந்துச்சு அப்படின்றாங்க. இன்னொரு சைட் பாய்ஸ் என்ன பாக்குறாங்கன்னா, ஏதாச்சும் கேப் கிடைச்சா நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோமா, எந்த சப்போர்ட்டுமே இல்ல, வெளியேதான் வேலைக்கு தான் போறாங்க, அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு. சோ அதுக்கு நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட இருந்தா எனக்கு சேஃப்டி. சரி, உங்களோட இன்டென்ஷன்ஸ் புரியுது. பட் எதுவா இருந்தாலும் உங்க ஹஸ்பண்டோட பேசினதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும். ஓகே மேம். சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்றது கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். ஓகே சரிங்களா? இங்க வந்து பேசின 2 பெண்களுமே மனத அளவுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களோட எண்ணம் எல்லாமே அவங்க குடும்பத்து மேலதான் இருக்குது. இது சம்பந்தப்பட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இந்த வேண்டுகோளோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.